உருவாகிறான். எவ்வளவு பெரிய காவியமே ஒரு சின்ன இடத்துல இருந்து தான் உருவாகிருக்கு. அப்புறம் எவ்வளவு பெரிய கம்பெனியுமே ஒரு சின்ன இடத்துல இருந்து தான் உருவாகிருக்கு. இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு உருவாகி இன்னைக்கு பெரிய லெவல்ல நாங்க இந்த பாப்கேட், மஹிந்திரா, கேசஸ், இந்திராயில், மாணிக்கம் கம்பேரே பண்றது இல்லை. ஏன்னா ஒரு படத்துல ராமாயணத்துல ராமருக்கு வில்லன் யாரு? ராவணன் தான் கண்டிதான் ராமருக்கு வேல்யூ அதிகம். புரியுதுங்களா? சினிமா படத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீரோ போட்டீங்கன்னா தான் அதுக்கு வில்லன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வில்லனா இருக்கணும். புது வில்லனை போட்டா ஹீரோக்கு மதிப்பு இருக்காது. அது மாதிரி நாங்க எடுத்த டார்கெட் எங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து வர்ற ஜேசிபியா, நம்ம இந்தியால இருந்து போற புல்லா. புரியுதுங்களா? அதான் சொல்லுவோம், சைஸ் ஆஃப் த எனிமி டிசைட் த சைஸ் ஆஃப் த ஹீரோம்போ. மற்ற சின்ன சின்ன கம்பெனிலாம் அதுக்காக நாங்கள் சாம்பியன் வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் சார் பாப்காட் இந்த ப்ரைஸில் கொடுக்குறா, ஏஸ் இந்த ப்ரைஸில் கொடுக்குறா, மானிட்டோ இந்த ப்ரைஸில் கொடுக்குறான்னா சாம்பியன் இருக்கேன் கேட்டால் ஆனால் அந்த ப்ரைஸில் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? காலேஜ் பையன் கூட தான் கபடி விளையாட முடியும். ஸ்கூல் பையன் கூட விளையாட முடியும். பசங்க வெளியே வீசிடுவாங்க. அந்த ஏஜ் குரூப் ஒன்று இருக்கு. அது மாதிரி காம்படிஷனில் இனோவாக்காரன் கூட கம்பேர் பண்ணணும். போட்டு பாய்ச்சல் அப்போ மாதிரி பிரீஸா கூட கம்பேர் பண்ண முடியாது. புல்லட்டை கொண்டு போய் பைக் கூட கம்பேர் பண்ண முடியாது. புல்லட்டை கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் புதியா இதில் ஃபுல் ஏபிஎம் டெக்னாலஜின்னு போட்டுக்கிறோம். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, பழைய ஜேசிபி கிர்லாஸ்கர் ஜேசிபி எடுத்துக்குவாங்க. இப்போ ஜேசிபி இன்ஜின் போன ஜேசிபி ஓடி பாருங்க, மணிக்கு டீசல் வச்சுக்கோங்க. கிர்லாஸ்கர் நீங்களே பார்த்துங்க. இதே கேட்டு பழைய கேட்டு கிர்லாஸ்கர் வந்து சூப்பர் வண்டிங்க. இப்போ போட்டுக்கிற கேட் இன்ஜின் 2 வண்டி ஓல்டு